அதிமுக அழிந்து விடாமல் காப்பாற்றும் முயற்சியாக தான் இபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்திருக்கிறார் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், என்டிஏ கூட்டணி பலமாகி வருவதால் பயத்தில் மாநில உரிமை போன்ற தீர்மானங்களை திமுக அரசு நிறைவேற்றி வருவதாக விமர்சித்துள்ளார். திமுகங்கிற அந்த தீய சக்தி கூட்டணியை வீழ்த்தணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பலப்பெறணும். அதுக்காக அம்மாவின் தொண்டர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் எல்லாரும் ஓர் அணியில் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வலு சேர்க்கணும்னு சொன்னேன். அதுதான் இப்போ நடந்திருக்கு. அது மாத்திரம் இல்லை, இன்னும் மற்ற கட்சிகள் திமுகங்கிற இந்த தீய சக்தியின் ஆட்சியை, மக்கள் விரோத ஆட்சியை முடிவு கொண்டு வர எந்த கட்சிகள் எல்லாம் அதுக்காக முனைப்போடு இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் எங்கள் கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் சொன்னேன். அதுவும் விரைவில் நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது. இதெல்லாம் இன்றைக்கு மக்கள் இந்த ஆட்சி மேலே மிகவும் கோபமான மனநிலை இருக்கிறதுனால அதையெல்லாம் திசை திருப்புவதற்காகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி தினம் தினம் பலப்பட்டு வருவதாலும் பயத்தில் அவர் சட்டமன்றத்தில் இது போன்ற தீர்மானங்களை நிறைவேற்றி வருகிறார் என்பதுதான் உண்மை. தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று விருப்பப்பட்டது தான் நடந்து வருது. தவிர உங்களுக்கு வேண்டுமானால் கற்பனையாக இருக்கும். நீங்கள் இப்போ கேட்ட கேள்வியை தான் நான் கற்பனை, இது போன்ற அனுமானங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. துரோகி எடப்பாடி கையில் அதிமுக இருக்கிற வரைக்கும் அது வீழ்ச்சி அடையும்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், இப்போது தற்போதைய இப்போ அவர் அந்த கட்சி அழிந்து விடாமல் காப்பாற்றுகின்ற முயற்சியாக இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்திருக்காரு. அதையும் நம்ம ஸ்பேட் இஸ் ஸ்பேட்னு தானே சொல்ல முடியும்.